ஒருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம். ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் பஞ்சாங்க குறிப்புகளும் அதனுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 22/5/2017 வைகாசி 8ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி திதி. காலை 10:34. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். காலை 6:09. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தான மண்டபம் எழுந்தருளி திருமஞ்சன திருசேவை. சர்வ ஏகாதசி சுபமுகூர்த்தமான திருநாள். இன்றைய தினத்தில் திங்கட்கிழமை. சோமவாரம் என்றாலே சிவபெருமானுக்கு உகந்த தினம். சிவ ஆராதனையும் பஞ்சாட்சர ஜபம் ஜபிப்பதற்கும் தேவாரம் திருவாசகம் போன்ற நாமங்களை ஜபிப்பது உன்னதமான பலன்களை கொடுக்கும் வழிபாட்டு முறைகள். என்ன நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளும் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் தூர பிரயாணத்துல போய் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பிறர் மூலமான சில சிபாரிசுகளும் பிறர் மூலமான சில ஆறுதல்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இடம் தரேன், நான் என்னோட தொழில் முறையில உன்னை சேர்த்திக்கிறேன், இது போன்ற நல்ல செய்திகள்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முறையில் இருக்கிறவங்களுக்கு லாப நஷ்டம் சரிசமமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு கடன் கொடுக்கும் போது யதார்த்தமா இல்லாம யோசிச்சு பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. பேங்க்ல வேலை செய்யறவங்க, பினான்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள் வீடு வாகனங்கள் வாங்கறதுக்கு உச்சிதமான காலம்னு சொல்லலாம். மேலும் பிரயாணங்கள், ஆலய பிரயாணங்கள் போன்ற சுப பிரயாணங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல சின்ன விஷயத்துல கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களையும் குடும்பத்துல சுமூகமான நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. வினைகளை தீர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய தினம்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேவதி நட்சத்திரம். நினைத்த லாபங்கள் கூடும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினாலும் உங்க வசீகர பேச்சினாலையும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் கூடி வரும் சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன உடல் உபாதை, மனைவி அல்லது நீங்க பிசினஸ் பார்ட்னரா இருந்தா அவருக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்துல பிறரை சேர்த்து தொழில் செய்யக்கூடியவங்க சிறிது கவனமாக இவங்க நம்மளுக்கு ஒத்து வருமா, இவங்களை சேர்த்துக்கலாமா வேண்டாமா, இது போன்ற எண்ணங்களை கூடி பார்க்கறது நல்லது. யார்ட்டையாவது முழுமையான பொறுப்பை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறவங்க யோசித்து செயல்படுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசியில் இருக்கங்காட்டி சகோதர சகோதரிகளுக்கு வேண்டி விரயங்கள் ஏற்படுறது, செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தொழில்கள்ல முன்னேற்றம் காணக்கூடிய சுபமான தினம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வேண்டி ஏதாவது பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு வேண்டிய ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. சிறப்பான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே,
மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல அமோகமான தினம் சொல்லலாம். புதிய புதிய ஆட்களை சேர்ந்துட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கூட்டு சேர்ந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி, நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் கேமரா, மேலும் பேச்சாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கங்காட்டி நம்ம இடம் வாங்கி வச்சிருக்கோமே, இடம் விற்கலையே, பெருமான அளவுக்கு இடம் வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் இடத்தை பார்க்கறதுக்கு வரதும் இடம் விற்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் என்பது உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வீடு கட்டுறது, மேல் வீடு கட்டுறது, மாடி கட்டுறது, இது போன்ற வாஸ்து பிரகாரம் இதை பார்த்து நான் இதை செலவு பண்ணி இதை கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகவும், கட்டக்கூடிய இடங்கள்ல கச்சிதமாக நீங்க நினைச்ச மாதிரியே எல்லா காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக வழிபாட்டில் இருக்கவங்க, குலதெய்வ வழிபாடு செய்யறவங்களுக்கு காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். மேலும் கடன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையில் தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமால் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி நேயர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் அதிகரிக்கும்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர்கல்வி நான் படிக்கணும், அதே மாதிரி குழந்தைகள் உயர்கல்வி படிக்கிறது, அடுத்த நிலைக்கு போறது, வெளிநாடு சென்று படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஊர்ல இல்ல நான் வேற ஊர்ல போய் வேலையும் செய்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லபடியா நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இருந்துருக்கும். கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ரொம்ப லேட்டா எனக்கு திருமணம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வரன்கள் தேடக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். சகோதர சகோதரியின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் மேல் பதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு, புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றிகரமா இன்றைய காரியம் கைகூடி வரும்னு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு மகம் பூரம் சிறப்பா இருக்கு. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருக்கங்காட்டி சிறிது காரியங்களை யோசித்து செயல்படுறதும், கோபத்தை குறைத்து கொள்வதும், நான் இந்த காரியத்தை செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு பதிலா இன்னொருத்தட்ட ஆலோசனை பெற்று அந்த காரியத்தை சேர்ந்து செய்யறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். பிறருடைய உதவிகள், ஆதரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல காரியங்கள் செய்யறது, நற்செய்திகளை கேட்கிறது, நல்ல நல்ல தீர்வுகள் முடிவெடுக்கிறது, இது போன்ற காரியங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாம். பூர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சில தடங்கள் ஏற்பட்டாலும் தடங்களுற்ற காரியங்களை மேல் முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா அது நல்லபடியா முடியறதுக்கு பதிலா புதிய முயற்சிகள் ஈடுபடும் போது அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல தெய்வீக வழிபாடு செய்யறது, தெய்வீக ஆராதனைகள் செய்யறது, தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுறது இன்றைய தினத்துல நல்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும், விரயத்தை குறைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைக்கக்கூடிய காரியங்கள் கூடி வரும்.
மேலும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமா பிறர்கிட்ட உண்மையை பேசுறது, வேலைக்கு இருக்கிறவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறது, முழுமையா பொறுப்புகளை ஒப்படைக்கிறது, இது போன்ற விஷயங்களை யோசித்து செயல்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறது, புதிய ஒப்பந்தத்துல நீங்க யோசிச்சு செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த நாள் உறுதுணையாக இருக்கும் சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் கூடிவிடும். மேல் படிப்புல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் அதிகாரியின் மூலமாக நல்ல பேர் பெறக்கூடிய வாய்ப்புகள், தந்தை கிட்ட நல்ல பேரும் நல்ல சொல்லும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாரின் உதவிகளும் பொருள் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கச்சிதமான நாள்னு சொல்லலாம். நினைச்ச காரியங்கள் கைகூடும். கடன் சுமைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். கார்மெண்ட்ஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் சொந்தமா செய்யறவங்களுக்கு சில லாபகரமான செய்திகள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பிறர்கிட்ட பேசும் பொழுதும் பிறர்கிட்ட போட்டியா எடுத்துக்கொள்ளும் பொழுதும் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். போட்டியிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க மேல சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் கூட்டி கொடுக்கும்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக்குறதை விட சுமூகமா தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை தேடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல பிரயாணம் மேற்கொள்றவங்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள், கோயில் காரியங்கள் போறது, தியானம் செய்யறவங்களுக்கு, சித்தர் வழிபாடு செய்யறவங்களுக்கு, குரு வழிபாடு செய்யறவங்களுக்கு, தெய்வீக வழிபாடு செய்யறவங்களுக்கு நல்ல அருட்கடாட்சம் கிடைக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல அரசியல் ரீதியா இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உகந்த வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும். விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து பொருட்கள் வாங்கிக்கிறதும், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய தினமாகவும், அல்லது கணவன் மனைவி சேர்ந்து குழந்தைக்காக ஏதோ ஒரு சேமிப்பை சேர்க்கிறது, குழந்தைக்குண்டான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. சொந்த பந்தங்கள் இன்றைய தினத்துல வீட்டுக்கு வந்து போவாங்க. சொந்தக்காரங்க நிகழ்ச்சியில நீங்க போய் கலந்துண்டு பெருமையோட பேரோட வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பலருடைய பேச்சுக்கும் திருஷ்டிக்கும் ஆளாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் என்னடா இப்படி இருந்தாலே, இப்ப நல்லா வளர்ந்துட்டாலே, இந்த மாதிரி பேசக்கூடிய தன்மைகள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிக்கேற்ற பணவரவும் முயற்சிக்கேற்ற முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெரிய அதிகாரிகளின் மூலமாக, பெரிய நண்பர்களின் மூலமாக, உயர்ந்த நண்பர்களின் மூலமாக நல்ல பேர் கிடைக்கிறது. பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்று சில மாற்றங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, துர்க்கை வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் கூடி வரும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும்,
தனக்குண்டான தேவையான பொருட்களை வாங்கிறதும் பிறருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் உணவுகள்ல ரசித்து உண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புள்ள முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்துல மேல் பதவி எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். உங்களுடைய திறம்பட வேலைகள் மூலமாக வெற்றிகள் காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசிரியர் பெருமக்களுக்கு மாணவர்கள் மூலமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொள்ளலாம். எடுத்த முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல 2 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினம். நினைத்த காரியங்கள் கைகூடுறது, சகோதரர் வழிய புண்ணிய காரியங்கள் செய்யறது, சகோதரருக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அவர்களுக்குண்டான வேலை வாய்ப்புக்கு உங்களுடைய சிபாரிசுகளும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய நண்பர்கள் மூலமான உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புனிதமான காரியங்கள் போறது, புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது, தெய்வீக வழிபாடு ஈடுபடுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. கும்பராசி நேரிலே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், மேலும் சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல வியாபாரத்துல கூடக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணிய காரியங்களில் வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள் திருப்திகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் எதிர்பார்ப்பவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் உடல் நலனில் மட்டும் அக்கறை என்பது தேவை. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் அக்கறையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம். வீடு மாறுறது, வீடு கட்டுறது, வீடு மேல் மாடி எடுக்கிறது, இந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திடீர் செலவுகள் கூடி வர்றது, எதிர்பார்க்காத நண்பர்கள் வீட்டுக்கு வர்றது, எதிர்பார்க்காத சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர்றது, இது போன்ற விரய செலவுகள் என்பது ஏற்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் சரிசமமா அமையக்கூடிய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அதே சமயத்துல குழப்பமா இருக்கும்போது பிரயாணங்களை மேற்கொள்றது தவிர்க்கிறது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு யாராவது போட்டியா இருக்கா, உங்களுக்கு யாராவது எதிர்ப்பா இருக்கான்னு சொல்லும்போது அந்த எதிர்ப்பை சமாளித்து, எதிர்ப்பை எதிர்ப்பாக நினைக்காமல் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய முயற்சிகள் எடுக்கும்போது இன்றைய நாள் மட்டும் இல்ல, வரக்கூடிய எல்லா காலங்களும் உங்களுக்கு இனிதான காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் பேசி தீர்க்கக்கூடிய தன்மைகளை கொண்ட நீங்க உங்களுடைய பேச்சு சாதுரியம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாள் இதையே பண்ணிட்டு இருக்கோமே, வேறொரு புது முயற்சிகள் வெற்றிகள் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு உன்னதமான வழிபாடு. 12 ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சார் வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், நான் என்ன முயற்சிகள் எடுக்கிறது, என்னுடைய முயற்சிகள் என்னென்ன பண்ணினா, வீட்டுல எதை பண்ணிண்டா எனக்கு நல்ல முன்னேற்றமும் வீட்டுல லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. இதுல பஞ்சாங்க குறிப்புகள்ல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி வீட்டுல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, முதல் விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டீங்கன்னா வீட்டுல 2 கதவுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு முதல்ல பின் வாசலை திறந்து அதுக்கப்புறம் தான் முன் வாசலை திறக்க வேண்டுமா.
நிறைய பேருக்கு வந்து ஒரு வாசல் இருந்து கிழக்க பார்த்து இருந்துன்னா முதல் வாசலே திறந்துக்கலாம். 2 வாசல்கள் இருக்கும்போது பின் வாசலை திறந்து அடுத்தது முன் வாசலை திறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை விழித்தவுடன் பசுவையாவது, அதாவது பசுவை பார்க்கறது, அல்லது நம்மளுடைய உள்ளங்கையை பார்க்கறது, அல்லது உங்க முகத்தை பார்க்கறது, உங்களுக்கு பிரியமானவர்களை பார்க்கறது, உங்களுடைய தாயாரை பார்க்கறது, மனைவியை பார்க்கறது, குழந்தைகளை பார்க்கறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய, அந்த நாள்ல வந்து நல்லபடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சம்பாதிச்சோமோ அந்த சம்பாதிச்ச பணத்தை உடனே விரயங்கள் பண்ணாம வீட்டில் எடுத்து சுவாமி படத்திட்ட வச்சு ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகளை பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தீபங்கள் ஏற்றும் பொழுது பார்த்துட்டோம்னா முடிந்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில 5 தீபங்கள் ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல மாவிளை மாற்றுறது, மாவிளை வீட்டுக்கு முன்னாடி 11 அல்லது 21 மாவிளைகளை மாற்றுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்தை வைக்கிறது, கை உயர்த்தினவாறு இருக்கக்கூடிய லக்ஷ்மி படத்தை வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்றது. பௌர்ணமி தினத்தப்போ பார்த்துட்டீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய வழிபாடா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்தி நேரங்கள்ல வாசல்ல 2 தீபம் நெய் தீபம் ஏத்துறது உன்னதமான பலன்கள் கொடுக்கறதுக்கும் மகாலட்சுமி திவ்ய கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் உன்னதமான தன்மைகளாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் வீட்டுல வாசனை புஷ்பங்கள்ல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது, மல்லி புஷ்பம், இந்த மாதிரி வாசனை புஷ்பங்கள்ல அர்ச்சனை பண்றதும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்திரங்கள் உபயோகித்து நைவேத்தியம் செய்யும்போது முழுமையான பாத்திரத்தில் நைவேத்தியம் செய்வது, சுத்த அன்னம் சொல்லுவா, வெறும் அன்னத்தை நைவேத்தியம் பண்றது, அன்னத்தின் மேல 2 நெய் விட்டு 2 துளசியை வச்சு நைவேத்தியம் பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவா. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல குழந்தைகளையோ அல்லது பிறரையோ கெட்ட வார்த்தையில பேசுறது, கெட்ட தன்மைகளில் உபயோகப்படுத்துறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தில் திட்டுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. வீட்டில் அடிக்கடி பூமியில தட்டுற விஷயங்களை தவிர்த்துக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவா. அதனால பூமியில அடிக்கடி தட்டிகிட்டே இருக்கப்படாது அப்படின்னு சொல்றது உண்டு. வீட்டில் எப்போ பூஜையை பண்ணும் பொழுதும் மணியை உபயோகித்து பூஜை செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தினமும் சாயந்தர வேளையில குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறதும், அதுமாதிரி திருஷ்டிகள் எடுத்து அந்த பொருளை தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் கைகால் சுத்தமாக கழுவுறதும் நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வல்லதாக இருந்துருக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை பண்றது, அதே மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளை வரவேற்று அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வஸ்திர தானம், இந்த மாதிரி தானங்களை கொடுக்கறதும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். பாலா பூஜைன்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தை, கன்னியா குழந்தைக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, கன்னியா குழந்தையுடைய பாத பூஜை பண்றது நல்லது. வடுவு பூஜைன்னு செய்யக்கூடிய சின்ன குழந்தையாக பிரம்மச்சரியை வைத்து பூஜை பண்றதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கும் சொல்லலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது பசுமாட்டுக்கு பூஜை பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்க வல்லமைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகளை நம்ம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாலும் லக்ஷ்மி கடாட்சம் கூடும், வீட்டில் முன்னேற்றமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.